நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்ன இந்த வீடியோல உங்கள்ட்ட நாங்க பகிர்ந்துக்க போறோம்னா, ஒரு கிராமத்துல எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை. கிராமப்புறங்கள்ல எப்படிலாம் லைஃப்பை லீவு நாட்கள்ல ஸ்பெண்ட் பண்றாங்க, அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க, எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் உங்கள்ட்ட எங்களோட குடும்பத்துல உள்ள நிகழ்வை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறோம். வாங்க, இப்ப எங்க குடும்ப நிகழ்வை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில வீட்டில் இருக்க எல்லாரும் தோட்டத்துக்கு வந்துட்டோங்க. ஏன்னா எல்லாருக்கும் தோட்டத்துல வேலை இருக்குங்க. பெரிய நாத்தனார் மாடை பிடிச்சு கட்டணும், அன்னை மாடை பிடிச்சு கட்டணும், தம்பி ஆடை பிடிச்சு கட்டணும், வெற்றி செடிக்கு தண்ணி பாய்ச்சணும், அம்மா வந்து தோட்டத்துல முன்னாடி கூட்டணும், நான் மிளகா பிறக்கிற வேலை மற்ற வேலைகள் இருந்தா பார்க்கணும். இப்படி நிறையா வீட்டில் இருக்க அனைவருமே வந்து தோட்டத்துல ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. கிராமப்புறத்துல அந்த வேலை செய்யறதுல கூட ஒரு மகிழ்ச்சி இருக்குதுங்க. இன்னைக்கு காலையில வந்தோடனே ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்துட்டு என்ன பண்ணோம்னா, தொட்டியில போய் எல்லாரும் குளிக்கலாம், தவளலாம், ஜாலியா நீச்சல் அடிக்கலாம்னு சொல்லி வந்தேங்க. ஆனா தொட்டியில தண்ணி இல்லைங்க, எல்லாத்தையும் பாய்ச்சிட்டாங்க. சரி, தொட்டியில மீன் இருக்குது, அந்த மீன்களை எல்லாம் பிடிச்சு இன்னைக்கு தோட்டத்துல ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு கூட்டாஞ்சோறு சாப்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோங்க. ஏன் இந்த மீனை பிடிக்கிறோம்னா, தொடர்ந்து பாறை மீனெல்லாம் விட்டுருந்தேங்க. அந்த மீனெல்லாம் வந்து செத்து செத்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல. தொட்டியில வந்து மீன்களுக்கு உணவு பத்தலையா என்னன்னு தெரியல. சரி, இந்த மீன்களையும் விட்டா அதுவும் செத்துருமோ என்னமோன்னு நினைச்சிட்டு ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும், அண்ணன், தம்பி, எங்க வீட்டுக்கார் எல்லாரும் வந்து தொட்டிக்குள்ள மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சேலையை எடுத்து மீனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பார்த்தா மொத்தமே 3 மீன் தாங்க இருந்துச்சு. அதுல ஒரு மீன் வந்து பெரிய மீனுங்க, ஜிலேபி கண்ட மீன். அது 1 கிலோ இருந்துச்சு. ரெண்டாவதா பிடிக்கிற மீன் வந்து ஒரு 300 எடை இருக்கும்னு நினைக்கிறேங்க. அரை அரை கிலோ 1/4 கிலோ அந்த இதுல இருக்கும் போல. 3 மீனையும் எங்க அண்ணனும் எங்க வீட்டுக்காரும் பிடிச்சு போட்டாங்கங்க. அதுக்கப்புறம் தொட்டியை க்ளீன் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டியில தண்ணி நிரப்பிக்கலான்னு சொல்லி எங்க தம்பி எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. குட்டி வாண்டுகள்லாம் எப்ப மீனை க்ளீன் பண்ணுவாங்க சமைப்பாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. வெற்றி மீன்களை எல்லாம் கொண்டு வந்து துவைக்கிற கல்கிட்ட வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. வெற்றிக்கு மீனுனா ரொம்ப பிடிக்குங்க. இந்த கடையில வாங்குற மீனெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவங்களே போய் நேரடியா கம்மாயிலையோ ஆத்துலையோ மீனை பிடிச்சிட்டு வரணும்னு நினைப்பாங்க. இவங்களே நேரா போயிருவாங்க, தூண்டில்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி அழியிற கம்மாயெல்லாம் பார்த்து போயிருவாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்கங்க. கிராமப்புறத்துல அது ஒரு தனி சுகம் தெரியுமாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வேலை இல்லாத நாட்கள்ல, இந்த லீவு நாட்கள்ல வெற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து ஒரு கேங்கா போயிருவாங்கங்க மீன் பிடிக்கிறதுக்காகவே. போய் தூண்டில் போட்டு உக்காந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ மீனை கூட கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்து அவங்க கைனாலேயே க்ளீன் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடையில செத்த மீனெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. அதாவது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா க்ளீன் பண்ணி சமைச்சு வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா போய் லீவு நாட்கள்ல மீன் பிடிச்சிட்டு வர்றதுலயும் ஒரு தனி சுகம் இருக்குதுங்க கிராமப்புறத்துல எல்லாம். டவுன்ல எல்லாம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கிடைக்குமா என்னன்றது தெரியல. 4 செவுத்துக்குள்ள இருப்பாங்க. லீவு நாளே வந்தாலும் கூட ஒரு சினிமாவுக்கு போவாங்க, இல்லது ஒரு பார்க்குக்கு போவாங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் வந்துடும், திரும்ப ரொட்டீனாக ஒர்க்கு, வேலைக்கு போகணும், திரும்ப வரணும், 4 செவுத்துக்குள்ளே இருக்கணும், டிவியை பார்க்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஆனால் கிராமப்புறங்களில் நிறைய சந்தோஷங்கள் கொட்டி கிடக்குதுங்க. இயற்கையான வாழ்க்கை, இயற்கையான காற்று, எல்லா உறவுகளும் பக்கத்துல, அருமையான ஒரு வாழ்க்கைங்க. நான் பொடி பிள்ளையில இருந்து ஹாஸ்டல்லே இருந்து வளர்ந்ததுக்கு இப்ப கடவுள் வந்து எனக்கு ஒரு பெரிய குடும்பத்தை கிஃப்டா கொடுத்துருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? 4 நாத்தனார்,
4 நாத்தனாரையும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். மாமியாரையும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதை நீயா நானா ஷோல கூட சொல்லியிருக்கேன். ரொம்ப அன்பானவங்கங்க. செல்லமா கோவிப்பாங்க. அதாவது கோவத்திலயும் கூட ஒரு அன்பு நிறைஞ்சிருக்குதுங்க. இன்னைக்கு நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன், வாடா சாப்பிட அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. எவ்வளோ கோபதாபங்கள் இருந்தா கூட டக்குன்னு மனசு மாறிடும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க கிராமப்புறத்துல. யார் வீட்லயாவது கறி குழம்போ மீன் குழம்போ அல்லது ஒரு ஸ்பெஷலான ஒரு சமையல் ஐட்டம் இருந்துச்சுன்னா கூப்பிட்டுருவாங்க, வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லி. ஒருத்தர் வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் இந்த உணவுப் பொருட்கள் பரிமாறி சாப்பிட்றதுலலாம் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமாங்க. அதெல்லாம் டவுன் வாழ்க்கையில கிடைக்காதுங்க. இந்த மாதிரி கிராமப்புற வாழ்க்கை நிகழ்வுகளை இந்த வீடியோல பகிர்றதுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேங்க. கிராமப்புறங்கள்ல குடும்பங்கள்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வீட்டுல முதியவங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, காட்டுக்கு ஒரு கிழவனும் வீட்டுக்கு ஒரு கிழவியும் இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இந்த பழமொழி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு கிழவி அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு வயதான பெண்மணி இருக்கிறது அவ்வளோ ஒரு மகத்தான ஒண்ணுங்க. அவங்க நம்ம வீட்ல இருக்கிற பெண்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சாதாரண சமையல் விஷயத்துல இருந்து நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும், வர்றவங்களை எப்படி உபசரிக்கணும், இந்த விஷயம் தெரியல அப்படின்னா அதை தெரியப்படுத்தி மருமகளுக்கா இருக்கட்டும், குழந்தைகளுக்கா இருக்கட்டும், அனைத்து விஷயங்களையும் வீட்டுல இருக்க வயதான பெண்மணி அனுபவம் நிறைந்தவங்களா இருக்கறனால நமக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து நமக்கு பக்கபலமா இருந்து எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு முன்மாதிரியா நடந்து நம்ம கூடயே இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. ஒரு சிறு தவறு பண்ணா கூட அல்லது பெரிய தவறே பண்ணாலும் கூட வீட்டில் ஒரு பெத்த தாயா இருந்து, இந்த தவறை நீ செய்யக்கூடாதுப்பா, இதை மாற்றி அமைச்சுக்கணும்ப்பா, இந்த விஷயம் நல்லதில்ல அப்படின்னு நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு சொல்லி நமக்கு கருத்து வழங்கி நம்மளை வழிநடத்தி செல்லுவாங்க. அதே மாதிரி காட்டுக்கு ஒரு கிழவன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு தகப்பனா ஒரு தாத்தாவா ஒரு மாமனாரா ஆண்மகன் இருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியலையோ அனைத்தையும் தோட்டத்துல உழைக்கிறதாக இருக்கட்டும், தோட்டத்தை கட்டி காப்பாத்துறதா இருக்கட்டும், வீட்டுடைய வெளிநடப்புகளா இருக்கட்டும், அனைத்தையும் வீட்டுல இருக்க மூத்த ஆண்மகன் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் கிராமத்துல கூட்டு குடும்பங்கள்ல இருக்குதுங்க. நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட மதிப்பு என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அவங்க இல்லாத காலகட்டத்தில் அவங்க சொன்ன ஒரு ஒரு வார்த்தைகளும் கருத்துக்களும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பத்துக்குள்ள நமக்கு இதை சொல்கிறதுக்கு நம்ம அம்மாவோ நம்ம தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ இல்லையேன்ற ஒரு வருத்தம் வருங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவங்களோட மகிமை என்ன, அவங்களோட அருமை என்னங்கிறதே நமக்கு புரியுங்க. எனவே இந்த வீடியோ மூலம் எல்லாத்துட்டையும் நான் அன்பா கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம வீட்டுல உள்ள முதியவர்களையும் பெரியவர்களையும் அன்பா நடத்தணும், சந்தோஷமா வச்சுக்கணும். தேங்க்யூங்க.